ஹலோ ஆரோல் சொந்தங்களே, நம்ம வந்து மீன் கடையில் போய் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்துக்கோங்க. என்ன மீனெல்லாம் வாங்கியிருக்கேன்னா பாறை மீன் பார்த்துக்கோங்க. இந்த 3 பாறை மீனும் அப்புறம் 2 பூச்சிக்காரல் மீன் கிடக்கு பார்த்தீங்களா. இது அவ்வளோ 50 ரூபாய்க்கு வாங்கினேன். யார்கிட்ட வாங்கினேன்னா தேவசாயன்ட்ட தான் வாங்கினேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்து. அப்புறமா இந்த கொளிசாலையில் 7 கொளிசாலை இருக்குது. இது கொஞ்சம் ஐஸ் மீன் தான் பார்த்துக்கோங்க, நல்ல மீன் இல்லை, ஐஸ் மீன் தான். அதுவும் 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அப்புறம் மீனை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாறை மீனை ஃபஸ்ட்டில் எடுத்து விடுவோம். 2 சைடும் இந்த சிறகை வெட்டிக்கிடணும் பார்த்துக்கோங்க. வெட்டிக்கிட்டு ஒரு கோடு போட்டு அப்புறம் அந்த தொலியை மெதுவாக இழக்கணும். நான் மீன் வெட்டதுக்குள்ளே எங்கள் வீட்டு பூச்சிக்கு அதுக்கு மேலே தலைக்கு மேலே ஒரே ஆர்வம். அது கழுவவே விடலை, சத்தம் போட்டுறே நின்று பார்த்துக்கோங்க பக்கத்தில் நின்று. அப்புறம் தலையை வெட்டி போட்ட பிறகு தான் அதை அப்படி சத்தம் போடாமல் இருந்து சாப்பிட்டுட்டு இருந்து. பார்த்திங்களா, இப்படி தொலியை உரித்து எடுத்துடணும். அப்படியே அழகாக கலண்டு வந்துடும் பார்த்துக்கோங்க. தலை பக்கத்தில் நம்ம ஒரு கோடு போட்டுக்கணும் பார்த்துக்கோங்க. எது ஃபஸ்ட்லேயே தலையை வெட்டக்கூடாது, ஏன்னா நம்ம பிடியே தலை தான். அந்த தொலியை உரித்து எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக கலண்டு வந்துடும். மீனெல்லாம் ஒன்றுமே பிஞ்சு போகாது பார்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் எப்படி அழகாக க்ளீன் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா. பாறை மீன் இப்படி தொலி உரித்து தான் வைக்கணும், அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏன்னா அந்த தொலி வந்து கொஞ்சம் மசாலா எல்லாம் உள்ளே இறங்காது பார்த்துக்கிடுங்க, கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. நான் உரிச்சியே பழகிட்டேன். தொலி உரிக்காமல் நிறைய பேர் அந்த முள்ளை மட்டும் வெட்டிட்டு வைப்பாங்க. அப்புறமா கொளிசாலை மீனுக்கும் தொலி வந்து மெல்லீஸாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதையும் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி நீட்டாக கழுவணும். 2 சைடும் உள்ள ரெக்கையை வந்து கையை வச்சு பிச்சாலே வந்துடும். கத்திரியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கையை வச்சே எடுத்துடலாம். பார்த்திங்களா, அப்படியே கலண்டு அழகாக வந்துடும். 2 பக்கமும் தோலி அழகாக உரிச்சிட்டு அப்புறம் தலையை அந்த செவலத்தோடு சேர்த்து பிச்சு அப்படி எடுத்து பொரிக்கைக்கு எடுக்கணும் பார்த்துக்கோங்க. நான் இப்போ பொரிக்கை கணக்கு பண்ணி தான் கழுவியிருக்கேன். சிலவங்க தலை எடுக்க மாட்டாங்க, ஆனால் நான் இப்படி தான் போடுவேன் பார்த்துங்க. பொரிக்கை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் சரியா. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிங்க. ரெசிபி வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.